ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எடிட் டிகால். ஸோ இதை வந்து ஸ்டிக்கரிங்னுட்டும் சொல்லலாம். என்னோட ஆப்ஜெக்டில் நான் ஸ்டிக்கரிங் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு தேவையான இமேஜை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்க பேசிக் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ரௌஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி செகண்டரி இது. ஸோ எனக்கு எங்கே வேணும்னா இந்த இடத்துல வேணும். ஸோ இந்த இடத்துல வேணும்னு சொன்னோன்னா எனக்கு வந்து இங்கே இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இமேஜுக்கு பதிலாக பிஎன்ஜி ஃபைல் கொண்டு வந்தேன்னா எனக்கு வந்து வெறும் அந்த லோகோ மட்டும் இருக்கும். பின்னாடி இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட்லாம் இருக்காது. ஸோ எனக்கு எங்கே வேணும்னு நினைக்கிறேன்னா நான் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த இடம் வேணும்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீகால்னு. ஸோ ஒன்ஸ் நான் இது பேஸ்ட் பண்ண பிறகு மேப்பிங். ஸோ ஆல்ரெடி மேப்பிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இது எங்கே வேணும், கரெக்டாக எந்த இடத்துல பொசிஷன் இருக்கணும், எவ்வளோ தூரம் மேலே கீழே இருக்கணும். ஸோ இது வந்து நான் பொசிஷனிங் பண்ணுறது. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக பண்ணி ஆகணும். இதை ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்க இதே நீங்கள் வந்து பெருசு சின்னது பண்ண முடியும். மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஆங்கிள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் ஹாரிசாண்டல் பண்ணலாம், மிரர் வெர்டிக்கல் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீகாலில் மேப்பிங்னுட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரொஜெக்ஷனாக ஸ்பெரிக்கல் வேணுமா, ஒரு லேபிள் மாதிரி வேணுமா, இல்லைன்னா ஸ்பெரிக்கல்னால் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ ஒரு கர்வ் பேஸ்டு ஆப்ஜெக்டில் நீங்கள் ஸ்பெரிக்கல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ப்ரொஜெக்ஷனாக ப்ரொஜெக்ஷன், லேபிள்னால் லேபிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இலுமினேஷன்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம வந்து அப்பியரன்ஸில் இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு க்ளோனஸ். நான் கொடுக்குற ஸ்டிக்கர் வந்து க்ளோ ஆகிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ளோ, அதாவது பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. நான் 0 கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு நான் இன்டென்சிட்டி கொடுக்குறதுக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். இதுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும்னாலும் நான் டிரான்ஸ்பரன்சி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தோன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் மெர்ஜ் ஆன மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீகால்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீகாலை நம்ம ஸ்டிக்கரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எடிட்